ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவோட ஒரு முக்கியமான கோட். சாதாரண மனிதர்கள் இந்த உலகத்தோடு தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள். அசாதாரண மனிதர்கள் இந்த உலகத்தை தனக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்கிறார்கள். இங்கே என்ன அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த கிரியேட்டர்ஸ் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த உலகத்திலே 2 வகையான பீப்புள், கிரியேட்டர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ். கன்சியூமர்ஸ் அவங்களுக்கு என்ன தேவையோ இங்கே கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் கிரியேட்டர்ஸ் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை இங்கே படைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருமே இங்கே கிரியேட்டராகவும் ஆக முடியும், அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நமக்குள்ளே இருக்க அந்த ஹிடன் டேலண்ட்டை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு விடுறதில்ல. அதை ட்ரை பண்ணுறது கூட நம்ம ஒரு ஃபியர்னால் நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை க்ளோஸ்டாக வச்சுக்கோம். ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சன் எதையுமே அவங்களுக்கு எக்ஸைட்டான விஷயங்கள் ட்ரை பண்ணுறாங்க, அவங்க லைஃப்பை சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்க, புது 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 விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதன் மூலயமா அவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ எப்படி இவங்க தன்னோட ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தை மாற்றுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காந்தி எடுத்துக்கோங்க. காந்திக்கு அஹிம்சா அப்படின்ற ஒரு ஐடியாலஜி ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த அஹிம்சா அப்படின்ற ஐடியாலஜியை எங்கே போனாலும் அதை பேசிகிட்டே இருக்காங்க, அவர் செயலில் செஞ்சு காட்டுறாரு. அப்போது இந்த ஐடியாலஜிக்கு ஒத்து போகிற பீப்புள் அவங்கக்கிட்ட ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆகிறாங்க. அதன் மூலியமாக இந்த உலகத்தை வந்து இவர் இம்பேக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் எல்லாமே பாருங்களேன், அவங்க ஐடியாலஜியை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஐடியாலஜி பிடிக்கிற நபர்கள் கூட்டமாக சேருவாங்க. இதன் மூலிமா அந்த இவங்க பேசிகிட்டு இருந்த அந்த ஒரு ஐடியாலஜி வந்து பார்த்தோன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவங்கவுங்க லைஃப்லேயே அவங்க சுற்றி இருக்கவங்கள்ட்டையும் இதே விஷயங்களே பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ இவர் ஒருத்தர் செஞ்சுட்டு இருந்த வேலையை வந்து இப்போ ஒரு 10,000 பேர் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி தான் அவங்க ஐடியாலஜியை வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து அவங்க கொண்டு போகிறாங்க. இப்போ இந்த அஹிம்சா அப்படின்ற ஐடியாலஜி முன்னாடி இருக்கு தான் செய்யுது. பட் இந்த பர்சன் இந்த அஹிம்சாவை வந்து உயர்த்தி பிடிக்கணும், அஹிம்சாவை வந்து நான் உலகம் முழுக்க கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜினால் இவர் வேகமாக செயல்பட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவரோட ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகம் மாற ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஐடியாலஜி என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க. யூ வில் இம்பேக்ட் த வேர்ல்ட்.